ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான வேஃபில் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் ஒரு புது வேஃபில் மிஷின் வாங்கியிருந்தோம் அமேசான்லேருந்து. அதை வச்சு ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணது தான். இன்றைக்கி நம்ம டபுள் சாக்லேட் வேஃபில் தான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். தேவையான பொருள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நம்ம ஃபேவரட் பிராண்ட்லேருந்து நம்ம ஒரு வேஃபில் மிக்ஸ் வாங்கியிருந்தோம். பால் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். டார்க் சாக்லேட் ஸ்ப்ரெட்டு, மில்க் சாக்லேட் ஸ்ப்ரெட்டு அண்ட் மெல்டட் பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த பேக்குக்கு பின்னாடியே இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணுன்னு போட்டிருக்கு. இதுபடி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கெட்குள்ளாரையே ஸ்கூப் அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்த ஸ்கூப்லேயே அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதிலே ஆக்சுவலாக பனானாவும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மில்க்கும் அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்கூப்பையே நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்க ஸ்கூப் அளவு தான் சொல்லியிருந்தாங்க மில்க்கு கூட. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஸ்கூப்லேயே மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டரையும் நம்ம ஸ்கூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாத மாதிரி நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த வேஃபில் மிஷினை ப்ரீஹீட் பண்ணியாச்சு. பாருங்கள், க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போது இதை இந்த இடத்துல நம்ம டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒயர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க, சின்ன ஒயராக தான் இருந்தது. ஸோ நான் ஒரு பாத்திரத்து மேலே அதை வச்சு செட் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், ஹீட் ஆன உடனே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரஷ் யூஸ் பண்ணி. இது புது மிஷின்ன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வெட் கிளாத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தொடச்சிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம இது யூஸ் பண்ணணும். இப்போ பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வேஃபில் பேட்டரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாததுனால நான் கம்மியாக பேட்டரை ஆட் பண்ணிட்டேன். இப்போது வேஃபில் நல்லா குக் ஆகட்டும். இந்த லைட் ஆரஞ்சு கலரில் மாறும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்விட்ச் எல்லாமே கூட ஆஃப் பண்ணிவிட்டு தான் எடுக்கிறேன். பாருங்கள், நான் கம்மியாக பேட்டர் ஊற்றுறதுனால அங்கங்கே கேப்ஸ் தெரியுது 2 இடத்துல. ஆனால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை சூடாக இருக்கும், அதனால நம்ம இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன்னா பாருங்கள், சூடாக இருக்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. நம்ம கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரியே 2 வேஃபில் பண்ணி எடுத்தாச்சு. சுட சுட இருக்குது கிறிஸ்பியாக. நம்ம இப்போது இந்த ஸ்ப்ரெட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் டார்க் சாக்லேட் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணுறேன். டார்க் சாக்லேட் ஸ்ப்ரெட் நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, டார்க் சாக்லேட்டை கொஞ்சம் பட்டர் கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி ஹீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மில்க் சாக்லேட் வச்சுட்டு லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி அதையும் ஹீட் பண்ணிவிட்டேன். மில்க் சாக்லேட் ஸ்ப்ரெட் கிடச்சிடுச்சு. நீங்கள் தனியாகவே ஸ்ப்ரெட் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஹாஃப் சைடுக்கு டார்க் சாக்லேட் அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் ஹாஃப் சைடுக்கு நம்ம மில்க் சாக்லேட் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேவரட் வந்து ட்ரிபிள் சாக்லேட் தான். ஒயிட் சாக்லேட்டும் நடுவில் ஆட் பண்ணுவாங்க. மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணுவாங்க ஷாப்லலாம் போனால். இப்போது மில்க் சாக்லேட் இல்லாததுனால நான் டபுள் சாக்லேட் வேஃபில் பண்ணேன். மில்க் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிடும் போது சூப்பராக வந்துருந்தது. இப்போது அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு வேஃபில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது மேலேயும் நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட்டை அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், டபுள் சாக்லேட் வேஃபில் நமக்கு தெரியுது டிஃப்ரென்ஸு. வாவ், இப்போது இதுக்கு மேலேயும் நான் லைட்டாக டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளஸ்ட் வேயில் வேஃபில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் வேஃபில் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வேஃபில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் குட்டி பசங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வேஃபில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாலே கடைக்கு தான் போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அமேசானில் இந்த மிஷினை வாங்கி இதே மாதிரி வேஃபில் செய்ய ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்மளும் காசு வேஸ்ட் பண்ணி வெளியே போய் சாப்பிட்ற வேலையே கிடையாது. வீட்லேயே நம்ம ஹெல்த்தியான வேயில் வேஃபில் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேஃபில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். அண்ட் மறக்காமல் நம்ம அடுத்து என்ன வேஃபில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.